ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டாம் அண்ட் ஜெரி யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து சும்மா லோன் வீட்டில் போய் ப்ளே பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சும்மா கடுப்பாக இருக்கு காய்ஸ். காலேஜ் போயிட்டு வந்துட்டு உடம்புலாம் வலிக்குது. இப்போ தான் படுத்து வரேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு லோன் வீட் போயிட்டு வரலான்ட்டு வந்துருக்கேன். என்ன காய்ஸ், அழுத்தி இப்படி கண்ணு எடுக்கலாம். ஒன்ட்டா பயிற்சி விளாடலான்னு பார்த்தா அழுத்தி இப்படி கண்ணு எடுக்கிறான். ஐயோ, பயங்கரமான ஆளாக இருப்பான் போலயே. பார்ப்போம். ஆளையே காணும். ஏய் பையா, வெளில வாடா. ஐயோ, பொண்ணு காய்ஸ் இது. என்னடா அது நிற்கிறா? ஏய், எங்க போற? நெல்லு, நானும் வரேன். என்னை விட்டு உயிர் போனாலும் காணும் காய்ஸ், சுத்தமாக காணும் காய்ஸ். எங்கேயுமே எங்க இருப்பாங்க ஏதோ. ஏய், அங்க பாருங்க காய்ஸ், குளோவால் எங்க காய்ஸ். அது எவ்வளோ சுலபமாக போகிறான். அடுத்து நம்ம வந்து கேர்லெஸ் ஸ்கில்லை விட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆஹா, வெளில வந்துட்டாங்க காய்ஸ். நம்ம ஒரு பிளட் அடிக்கிறோம், அவங்க டக்கு டக்குன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்கும். நம்ம அடிக்கக்கூடாது கைஸ் அவங்கள. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு கடைசி வரைக்கும். சுற்றி சுற்றி வந்தீங்க இதடா. ஏதோ இப்பயும் பார்க்கல பாருங்க கைஸ். ஒன்றும் பண்ண முடியல அந்த அக்கா. ஏய், நம்மளும் அவங்கள அடிக்கக்கூடாதுன்னு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி சுற்றி வரோம். ஒன்றும் பண்ண மாட்டுறாங்களே. இங்கே பாருங்க சபாமா எங்கள் அன்சையும் பார்த்து நிற்கிறாங்க. சாரிக்கா தெரியாம அடிச்சுட்டா. வாங்க அடுத்த மேட்ச் அப்படின்னு போயிட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த மேட்ச் என்ன பண்ணலாம்னா அப்படியே சுற்றிட்டே போவோம். அதே மாதிரி அதே வழியில பின்னாடி போய் பார்த்துட்டு அப்புறமேட்டு அடிக்கலாமா நம்ம முடிவு பண்ணுவோம். நம்ம ஒளிஞ்சு போறான்னு பார்த்தா அதே மாதிரி அந்த அக்கா அதே இடத்துல வந்து நிற்கிது. பாருங்க, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நான் காண போயிட்டாங்க திடீர்னு. வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அக்காவை கண்டுபிடிக்க வரையும் தரமான சம்பவம். ஐயோ, இங்கே நிற்கிறான். இப்போ அடிக்க மாட்டேன்ல, லாஸ்ட் வரைக்கும் நான் அழகாக வைப்போம். இடத்த ஸ்கெல்ல விட்டுட்டு ஓடுது அந்த அக்கா. ஐயோ, பாருங்க கைஸ், ஒன்றும் பண்ண முடியாது. ஓடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்காத மாதிரியே நிற்கிறாங்களே, சரியில்லையே இது. முன்னாடி ஒன்றாலும் அடிக்க மாட்டாங்க. பெஸ்ட்டு போடலான்னு பார்த்தா அக்கா அடிச்சிட்டாங்க. வேலை முடிஞ்சிச்சு. நம்ம வேலையை முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்புறம் டெசர்ட்டிக்கில் எடுப்போம். நம்ம டெசர்ட்டிக்கில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன் காய்ஸ், நேற்று ஒரு ரூம் மேட்ச் போனோம் காய்ஸ். அதில் போயிட்டு அடி மட்டும் தான் காய்ஸ் வாங்கினானே. ஒருத்தனை அடிக்க முடியல காய்ஸ். அதான் காய்ஸ் வெறுத்து போய் ரூம் ஒரு பிள்ளையாவது போய் யாராச்சும் அடிப்போன்னு சொல்லி வந்துக்கிறேன். இந்த அக்கா வேறு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னை வச்சு. அது அவங்கள வச்சு நம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருக்கோம். சாரி, மாற்றி சொல்லிட்டேன். இது பாருங்க காய்ஸ், அடிக்கவே தோணாது, அடிக்கவும் மாட்டேன் சும்மா. ஆனால் அந்த அக்காவுக்கு விளையாட தெரியல. நான் ஒன்றும் பண்ண முடியல. ஒன்றும் பிடிச்ச கை அழுத்தின கையமாக இருக்கு. சரி, நம்ம பிஸ்ட போட்டு லைட்டாக போட்டு மெடி போகலான்னு பார்த்தா நம்ம இங்கே சுற்றிட்டு இருக்கோமா, ஒரு குளால் போட்டுருவோம். இங்கே அடிக்கலான்னு வராங்க குளால். அப்புறமேட்டு வரிசையாக குளால் போட்டு இந்த மெடிக்கிட்டு போட்டுருப்போம். அவங்க பயப்படாமல் அங்கே நின்று கம்மி அடித்து நம்ம எவ்வளோ டேமேஜ் கொடுத்துக்கிறோம். எப்படி போகிறாங்க மெடிக்கிட்டு? இல்லை ஒரு வேளை கற்றுக்குறாங்களோ ஃப்ரீ ஃபயர் இப்போ தான் விளாண்டு கற்றுக்கிட்டு அந்த அக்கா வரவே மாட்டாங்க. அப்புறமேட்டு கேரக்டர் ஸ்கில் விட்டு வெளில வர வச்சுருவோம். அப்புறம் அடிப்பாங்க. ஒரு சரியான இடத்துல இருக்காங்க கைஸ், ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்க கூட்ட அழுத்தி தள்ளிட்டாங்க. சரி, நம்ம விடுவோமா? போடு, அவ்வளோதான் ஆரம்பிச்சுட்டாங்க கைஸ். அக்கா அடிக்கக்கூடாதுன்னு பார்த்தா அக்கா வந்து அழுத்துறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. அடுத்த ரவுண்ட்லாம் பாருங்க. அடுத்த ரவுண்ட் ஆஃப்லைன் மாதிரியே இருக்க மாட்டாங்க. போனோடனே பட்டுன்னு ஒரு அடி சும்மா ப்ளூக்கில் வந்துட்டுங்க. சும்மா அப்படியே சுண்டி வைப்போம். அப்படியே சுட்டு வைப்போம். டக்குன்னு வந்துடும் அப்படியே. இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து என்னை அடிச்சுடுவாங்க, டேமேஜ் கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்லேயே. அப்புறமேட்டு கீழே இறங்கி போவேன்னா
அப்புறமேட்டு தான் இறங்கி போவேன். இறங்கி போயிட்டு அக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் கைஸ். இது பாருங்க, அக்கா கேட்டஸில் மாட்டேன் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். அந்த அடியெல்லாம் டக்குன்னு விழுந்துருக்கோம். இதே நேற்று இவ்வளோ ரூமாச்சில் விழுந்தா கூட ஏதாச்சும் ஒரு பிரோஜனம் உண்டு. நேற்று சுத்தமாக விழுல கைஸ். அதான் சொல்கிறேன்னா ஒன்றுமே ஒரு மரம் பொருளும் அடிச்சிட்டு போகிறாங்க கைஸ் ரூமாச்சில். சரி நேற்று வெறுத்து பின்ன சும்மா என்னோட வேகமாக இருக்காங்க. ஆனால் என்ன மொபைல் சரியில்லை தான், இருந்தாலும் என்னோட சரி வேகம் கைஸ். அவங்க வராங்க டக்குன்னு அடிக்கிறாங்க. ஒரு கோல் கூட போட மாட்டாங்க. கோல் போட்டாலும் கோல் விழுந்து அடி விழுது கைஸ். ஒன்றும் பண்ண முடியல என்னால். இந்த மேட்ச்சு பார்ப்போம். இந்த மேட்ச் போயிட்டு பொண்ணை பட்டுன்னு அடிச்சு வேண்டியதான்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போனால் அக்கா ஃப்ரெண்ட் விடாங்க. சரி நம்மளும் உட்காந்து இருந்திருப்போம் அப்படின்னு போயிட்டு உட்காந்து இருந்துருச்சு. இன்னும் விளாண்டுட்டு அப்புறமேட்டு பார்த்தா பாருங்க இப்போ என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. சரியா சிரிப்பாக இருக்கும் கைஸ் இந்த இடத்துலலாம். ஆனால் பேமோட்லாம் போடுவேன்னா திடீர்னு ஒரு அசிவாங்க லைட்டாக நவுருவாங்க பாருங்க. ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு நவுருவாங்க. அப்புறமேட்டு என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. டக்குன்னு போய் ஜோனில் போய் ஹெல்மெட் ஆகிடும் கைஸ். நம்மளுக்கு மனசு கேட்காது. அப்புறமேட்டு ஜோனில் வாங்கன்னு சொல்லிட்டு நானும் என்னென்னமோ பண்ணுவேன், வரமாட்டாங்க. ஜோனில் போய் ஹெல்மெட் ஆகிடுவாங்க. நான் மறுபடியும் போயிட்டாங்களா, அது மறுபடியும் எனக்கு ஒருத்தர் அவங்க போய் சாவும் பாருங்க. இது மாதிரிலாம் என்ன யாரு கைஸ் வரும், நானும் போய் செத்துருவாங்க கைஸ் சொல்லி சாவும். எனக்கு முன்னாடி அவங்க செத்துருவாங்க கைஸ். இது பாருங்க, நம்ம ஃப்ரெண்டு படிக்கிறாங்க. உட்காந்து ஈரம் பார்ப்போம் என்ன நடக்குது வந்து. அடுத்துன்னு போயிட்டே இருக்கான். இந்த மேட்ச் போயிட்டு நம்ம போய் விட்டு கொடுத்துருவோம் கைஸ். அவங்க மேட்ச் விட்டு கொடுத்துட்டாங்கன்னா இல்லை நம்ம போய் சாகுறோம் அவங்களுக்காண்டி. அவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு அவங்க தெரியாமல் போய் நைஸாக போய் செத்துருவோம். இந்த அடி யாருங்க கைஸ் உட்காந்து இருந்துச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னு நம்மளும் உட்காந்து இருந்துச்சு அது கைஸ். பார்ப்போம். இந்த அக்கா ஆனால் ஜோனில் போய் சாவதான் பார்ப்பாங்களா, நான் சாகக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். அப்புறமேட்டு எனக்கு முன்னாடி அவங்க போய் நின்றுவாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமேட்டு இருங்க ஒரு ஐடியா பண்ணோன்னு சொல்லிட்டு குச்சி வந்துட்டுருப்பேன். சரி வரல அமௌண்ட்டு போட்டு ஜாலியாக விளாடுவோம் அப்படின்ட்டு விளையாண்டுட்டு இப்போ போய் ஜோனில் போய் அவங்க சாவாங்களா, அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளாஷ் பாம்பு போட்டு செத்துருவோம் கைஸ். அவங்க டேமேஜ் அடி வாங்கியிருப்பாங்க, இருந்தாலும் அவங்களோட 7 எழுத்தில் தப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் ஒரு 7 எழுத்தில் தப்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, நம்மளுக்காண்டி ஒரு மேட்ச் விட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த மேட்சே விட்டு கொடுத்துடலாம் கைஸ். என்ன சொல்கிறீங்க? இந்த மேட்ச் பாருங்கள், சும்மா கண் எடுத்துப்போம். ஆனால் அடிக்க போகிறோம். சரி கைஸ், இதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுத்து ஆடிட்டுருவோம். ஜாலியாக போயிட்டுருக்கு. நேற்று உள்ள டென்ஷன்லாம் இப்போ இல்லை கைஸ், கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டேன். நேற்று தான் கைஸ் அதான் ஒன்றும் அதான் நினச்சி வருத்தப்படுறேன் கைஸ். போனோடனே போய் அடி வாங்கிக்கிட்டு அந்த அக்கா வந்து இந்த கிரானைட் போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம போய் கொஞ்சம் டேமேஜ் வாங்கிட்டு போகணுன்னு பார்த்தா மேலே வந்து ஈபி இருக்குல்ல, ஈபி ஹெச்பி ஏற்றி விட்டுட்டே இருக்குது. அப்புறமேட்டு யோசித்தேன், சரி மறுபடியும் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு இந்த சைடு ஒரு குளோரை போட்டு அடைச்சிடும் கைஸ், இவங்க வந்து டேமேஜ் வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு பார்த்தாங்கன்னா நம்ம போய் இந்த குளோவில் இந்த சைடு போடுறோமா பாருங்க, போட்டுட்டு இந்த குளோவில் இங்கே போடுவோம். அவங்க இந்த சைடு அடி வாங்கிடக்கூடாதுன்னு போடுவேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டு வச்சுட்டு நான் இந்த சைடு போய் உட்காந்துருப்பேன். இந்த கண்ணை எடுத்து பட்டுன்னு அடிச்சுடுவாங்க கைஸ். ஒன்றும் தடுப்பாவும். அப்புறம் டென்ஷன் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்தா சரி இந்த மேட்ச் அடி வாங்கிடுவோம், அடுத்த மேட்ச் பார்த்துப்போன்னு சொல்லி விட்டுருவாங்க கைஸ். அடுத்த மேட்ச் தான் பாருங்க, அடுத்த மேட்ச் என்ன பண்ணிடுவாங்கன்னு பாருங்க. அடுத்த மேட்ச் வந்து போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு போவோம். போயிட்டு சரியான அடைச்சி வந்தேன். அச்சயமாக இருக்குது. போன மேட்ச் அடித்தாங்க கைஸ், இந்த மேட்ச் அடிக்க கூட இல்லை. நம்ம சும்மா இருக்குமா, நம்ம அடித்தது மூமெண்ட் வந்துட்டு ஒரு 2 புல்லட் மேலே பட்டுட்டு உட்காந்தவங்க இருந்திருப்பாங்க. நம்மளும் மெடிக்கிட்ட கட்டி போட்டோம் பட்டுன்னு. சரி மெடிக்கிட்டு போட்டுங்க. அப்புறமேட்டு பார்த்தேன் கைஸ், மெடிக்கிட்டே போடல அக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரியான சிரிப்பு கைஸ். அதனால அமௌண்ட் போட்டு நிறைய ஃபன் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறமேட்டு என்னாச்சு, சரி ஜோன் வர ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜோன் வர ஆரம்பிச்சிட்டா சரின்னு சொல்லிட்டு அந்த அக்காவை போயிடும் நானும் போயிடுவேனா. நான் தான் கிடையாது புக் பண்ணுவேன். ஆனால் அந்த அக்காவை ஹெல்மெட்டாக நானும் ஹெல்மெட் ஆகிடும். கடைசியில் வைக்கிறது எனக்கு வந்துட்டு நான் இந்த மேட்ச் ஃபுல்லாச்சு ஓட்டலான்னு பார்த்தேன் கைஸ். ஏதோ ஒன்று போங்க, அந்த அக்காவை ஜெயிக்கலான்னு பார்த்தா அந்த அக்கா என்ன ஜெயிக்க வச்சுட்டு போயிட்டு. சரி ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க.
அடுத்ததாவது இன்ட்ரெஸ்டான ஒரு ரூம் மேட்ச் இருந்தால் கூப்பிடுங்க கைஸ். நான் வேணா வந்து சும்மா நிற்கிறேன், நீங்கள் தான் ஆடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா எங்கள் ஸ்குவாடு கூட போடலாம், ஆனால் உங்கள் ஸ்குவாடு தான் ஜெயிக்கும். எங்கள் ஸ்குவாடெலாம் சும்மா. என்ன கூப்பிடுங்க கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ், மறந்துடாதீங்க.